மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் வாலிபர்களுக்காக ஒரு சிறப்பு ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஜெபத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணிக்காங்க. இப்பொழுதும் கூட நீங்க தேவ செய்திக்கு நேராக போகலாம். தேங்க்யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான இந்த வாலிபர்கள் இணைத்த இந்த ஒரு நல்ல கூடுகைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அன்பு வாலிப பிள்ளைகள் எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. நமக்கு நேரம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறதுனால நான் நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போக விரும்புகிறேன். வேதத்திலே ஒரு பகுதியை நாம் வாசிக்கலாம். ரோமர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 21ஆம் வசனத்தை வாசிக்க முடியுமா? நான் வாசிக்கட்டும். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. ஆண்டுடைய நாமம் நாம் வாசித்த வேத பகுதியில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் தேவனை அறிந்தும் தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளில் வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற காரியம் என்னன்னு சொன்னா, உணர்வுள்ள இருதயத்தை ஆண்டவர் விரும்புகிறார். உணர்வுள்ள இருதயத்தை ஆண்டவர் நமக்குள் எதிர்பார்க்கிறார். உணர்வுள்ள இருதயம் வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற நம்ம வாழ்க்கையில நாம உணர்வுள்ள இருதயம் உள்ளவர்களாக காணப்படுகிறோமா என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். நம்முடைய சத்தியத்தின் அவயவங்களில் எல்லா அவயவங்களுக்கும் ஒவ்வொரு உணர்வு உண்டு. ஒவ்வொரு உணர்வின் அடிப்படையில் செயல்படுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அதே போல நம்முடைய இருதயத்துக்கும் ஒரு உணர்வு இருக்கிறது. இந்த உணர்வுள்ள இருதயம் உலகத்தின் காரியங்கள் அனைத்தையும் செய்ய துடிக்கிறது. ஆனால் தேவனுடைய காரியங்களை, தேவனுக்குரிய காரியத்தை செய்வதில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கிறது என்பதை இந்த ராத்திரி வேளையில சிந்திக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமே, கர்த்தர் நல்லவர். இதை குறித்து நாம் சிந்திப்பதற்கான முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு மனிதர்களாகிய எல்லாருக்குள்ளேயும் எல்லா உறுப்புகளும் வேலை செய்யுது. ஆனா இருதயம் மட்டும் வித்தியாசமா வேலை செய்யுது. தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கணும். இதத்துல நாம் வாசிக்கும் போது தாவீதை ஆண்டவர் முகத்தை பார்க்கவில்லை, இருதயத்தை பார்க்க. இருதயத்தை பார்த்து அவனை செலக்ட் பண்ணாரு. மற்ற எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணப்பட்டாங்க. ஆனா தாவீதை மட்டும் ஆண்டவர் முகத்தை பாராமல் இருதயத்தை பார்க்க. ஆண்டவர் அங்க சாமுவேல் இடத்துல சொல்லும் போது அழகா சொல்கிறாரு, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். ஆகவே தேவன் விரும்புகிற இந்த இருதயம் உணர்வுள்ள இருதயமாய் அப்படிங்கிறத ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே இந்த ராத்திரி வேளையில நமக்கு நல்ல ஒரு கான்சியஸான இருதயத்தை, ஹார்ட்டை கர்த்தர் நமக்கு தருவாராக. நம்முடைய இருதயம் ஆண்டவரை குறித்து அறிந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிற, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற இருதயமாக இருக்க வேண்டும் என்பது தேவ சித்தமாய் இருக்கிறது. இந்த வாலிப நாட்களில் அதிகமான போராட்டங்கள், அதிகமான ஆமேன் ஸ்தோத்திரம், சிந்தனையில் நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இதனால நம்முடைய இருதயத்துல தேவனுக்கு ஏற்ற உணர்வுள்ள அந்த நினைவுகள் நம்முடைய வாழ்க்கையில குறைந்து கொண்டே போகிறது. இன்னைக்கு ஜபகுறிப்புல நடத்தும் போது நான் அந்த ஜபகுறிப்பின் காரியங்கள் எல்லாம் நல்லா கவனித்து கொண்டே இருக்கும்போது நம்ம ஒரே ஒரு காரியத்தை பேஸ் பண்ணி அதிகமா ஜபிக்கக்கூடியதா இருக்கு. இருதயத்துக்குள் உணர்வு, இருதயத்துக்குள் உணர்வு. குறிப்பாக வாலிபர்களை ஆண்டவர் அந்த இருதயத்தின் உணர்வு அவருக்கு விருப்பமாய் இருக்குமானால் தேவன் தன்னுடைய கரத்தில் எடுத்து உபயோகப்படுத்துவதில் எந்த சந்தேகம். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். சரி, இன்னைக்கு நமக்குள் உணர்வு குறைந்து போனதற்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய இருதயம் இருளினால் ஆதிக்கம் செலுத்தப்படும் போது, இருளின் ஆதிக்கம் நமக்குள் வரும்போது, இருளுக்குரிய கிரியைகள் நமக்குள் உட்பிரவேசிக்கும் போது நம்முடைய இருதயம் உணர்வை இழந்து போகிறது. இல்லைன்னு சொன்னா அதிகமாக வாக்குவாதம் செய்கிறவர்களாய், அதிகமாக டிபீட் பண்ணக்கூடியவர்களாக நாம் இருப்போமானால், எதுக்கெடுத்தாலும் முரண்பாடான கருத்துக்களை பேசுகிறவர்களாக, செயல்படுத்துகிறவர்களாய் நாம் இருப்போமானால் அந்த இருதயத்துக்குள் உணர்வில்லாத ஒரு தன்மை உருவாகிவிடும். அது மாத்திரமல்ல, துணிகரமான பாவத்தை செய்கிற எந்த மனுஷனும் தன்னுடைய தேவன் விரும்புகிற உணர்வை இழந்து போவான். தேவன் விரும்புகிற அந்த
சரியான அவருடைய நினைவை புரிந்து கொள்ளக்கூடிய உணர்வை மனிதன் இழந்து போவான். ஆகவே துணிகரமான பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்மை ஆட்கொள்ளாதபடிக்கு நாம் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்னும் நாம சிந்திப்போமானால் தேவ கிருபையை அசட்டை பண்ணுகிற, தேவன் தம்முடைய கரத்தினால் உபயோகப்படுத்துகிற அவருடைய கிருபையை அசட்டை பண்ணுகிற எந்த ஒரு மனிதனும் உணர்வு இல்லாத இருதயம் உள்ளவனாய் மாறுகிறான். இன்னும் நாம இதை குறித்து ஆழமா சிந்திப்போமானால் தேவனுடைய வசனத்தை, தேவனுடைய வார்த்தையை புறக்கணிக்கிறவர்கள் யாராயிருப்பானால் அவர்கள் உணர்வில்லாதவர்களாய் மாறி போகிறார். இன்னும் நாம் சொல்ல போனால் தேவன் தனிப்பட்ட ரீதியிலே நமக்கு கொடுக்கிற போதகராக இருக்கலாம், அல்லது நமக்கு தெரிந்த ஆவிக்குரிய தலைவர்களாக இருக்கலாம். அவர்கள் தனிப்பட்ட ரீதியில கொடுக்கிற ஆலோசனைகளை அலட்சியப்படுத்தக்கூடியவர்களாக இருப்போமானால் நமக்குள்ள உணர்வுள்ள இருதயம் இழந்து இருக்கிறோம் என்பது உண்மை. சரி, இப்ப இந்த உணர்வுள்ள இருதயத்தை எப்படி நம்ம ரெக்கவரி பண்ணிக்கிறது? இந்த உணர்வுள்ள இருதயத்தை எப்படி நாம மறுபடியும் நமக்குள் அந்த உணர்வுள்ள இருதயத்துக்குள் இருக்கிற உணர்வை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்னு சொன்னா, அதற்கு ஜெபிக்கிற அனுபவம் தேவை, வேதம் வாசிக்கிற அனுபவம் தேவை, தேவனுடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிற அனுபவம் தேவை, ஆவியில நல்ல நிரம்பி அந்நிய பாஷையோடு கூட தேவ சமூகத்துல நல்ல ஆராதிக்கிற அனுபவம் நம்ம வாழ்க்கையில தேவை. இன்னும் சொல்ல போனா தேவனுக்காக ஊழியம் செய்யணுங்கிற சிந்தனை மாத்திரம் இல்லாம செயல்பாடுக்குள் நாம் இறங்கும் போது நமக்குள் உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் கொடுக்க வல்லவராய் நல்லவர். சரி, இப்ப நாம வாசித்த இந்த வசனத்துல இருந்தே சில காரியங்களை நாம சிந்திப்போம். இந்த 21ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள் சொல்லப்பட்டிருக்கீங்களா? அப்ப முதலாவது நம்முடைய வாழ்க்கையில உணர்வை இழந்து போவதற்கு காரணமாயிருக்கிற முதல் காரியம் என்னன்னு சொன்னா, சிந்தையில் உண்டாகிற வீணராக்குகிற அனுபவம். இன்னைக்கு வாலிப பையங்களுக்குள்ள, வாலிப பிள்ளைகளுக்குள்ள பிசாசு முதல்ல அவன் டச் பண்ற இடம் என்னன்னா, அது சிந்தனை தான் மனுஷனை தாறுமாறா மாற்றுகிறது. சிந்தனையில் ஏற்படுகிற பாதிப்பு அவனுடைய சரீர அவயவங்கள் முழுவதையுமே பாதிக்கிறதா இருக்கிறது. ஆகவே நாம் கேட்கிற இந்த நேரத்துல நம்மை கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். என் சிந்தனைகளில் நான் எப்படி இருக்கிறேன்? நான் வீணரான அனுபவத்துக்குள்ள இருக்கிறேனா? வீணரான காரியத்துக்கு நான் அதிக நேரத்தை கொடுக்கிறேனா? நான் அதற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கிறேனா? ப்ரையாரிட்டி நான் கொடுக்கிறேனா என்பதை நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். நம்மளை நம்ம முதலாவது தற்பரிசோதனை செஞ்சு பார்ப்போம். என் சிந்தையில நான் சரியான முறையில நான் அதை செயல்படுத்துகிறதா இருக்கிறேனா, இல்ல வீணான காரியங்களுக்கு நான் அதிகமான நேரத்தை கொடுக்கிறவனா இருக்கிறேனா? சிந்திச்சு பாருங்க. கர்த்தர் உங்களோட பேசுறாரு. நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, உங்க சிந்தனை அவருக்கு பிரியமா மாறணும் என்பது தேவ சுத்தமா இருக்கிறது. ஆகவே உங்க சிந்தையில காணப்படுகிற வீணான காரியங்களிலிருந்து நீங்கள் வெளியே வர ஆரம்பிப்பீர்களானால் நிச்சயமாக தேவனை ஸ்தோத்தரிக்கவும், தேவனை மகிமைப்படுத்தவும், தேவனுடைய துதியை நம்முடைய நாவிலை சொல்லவும் தேவன் நமக்கு அதற்கேற்ற நல்ல நினைவுகளை, சிந்தனைகளை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதுல எந்த சந்தேகமே இல்லை. கர்த்தர் நல்லவர். அப்போ முதலாவது சிந்தையில நம்மை வீணராய் மாற்றி உணர்வில்லாத ஒரு இருதயத்தை உடையவர்களாக நம்மை பிசாசு மாற்றுகிறான். அவனுடைய டார்கெட் என்னன்னு சொன்னா, நாம் உணர்வுள்ள இருதயம் உள்ளவர்களாய் இருப்போம் சொன்னா நம்முடைய வாழ்க்கையில தேவன் விரும்புகிறதான, தேவன் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற அவருடைய நோக்கத்தையும் அவருடைய தரிசனத்தையும் நாம விட்டு விலகாம அவரோடு இசைந்து ஓடுவதற்கு ஏற்ற நிலைமைக்கு வந்துடக்கூடாது என்பதற்காகத்தான் அவன் உணர்வில்லாத இருதயத்தை நமக்குள்ள தரான். சிந்தையில நம்மை வீணான அனுபவத்துக்குள் நம்மை தள்ளுகிறான். இன்னைக்கு உலகத்தை பாத்தீங்கன்னா, உலகம் கைக்குள்ள இருக்கு, செல்போன் என்ற கைக்குள்ள இருக்கு. இன்னைக்கு நம்ம தொடர்புல ஏற்படுத்தப்பட்டிருக்கிற இந்த செல்போனுக்குள்ள எல்லாரையும் இன்னைக்கு பிசாசு கொண்டு வந்து ஃப்ரீயா பயன்படுத்தினோம்னா ரொம்ப நல்லது. இத வீணான விதத்துல பயன்படுத்தினோம்னா முதல் பாதிக்கப்படுற இடம்னா அது சிந்தைக்குள் ஒரு பெரிய
ஒரு தாக்கம் உண்டாகி இதையில தார்மாரானவைகளை வேற மாதிரியெல்லாம் செயல்படக்கூடிய காரியத்தை நம்ம செய்ய பழகிட்டோம்னு சொன்னா நமக்குள்ள தேவனை துதிக்கக்கூடிய உணர்வு இல்லாம போயிடும். எத்தனை பிரசங்கம் கேட்டாலும் எத்தனை ஆலோசனை கேட்டாலும் ஆமா பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம போயிடுவோம். அப்படி இல்லை. ஆண்டவர் இன்னைக்கு திட்டமும் தெளிவுமா பேசுறாரு. நம்முடைய தேசத்துல நம்முடைய சபையில இந்த ஜபத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ள உணர்வுள்ள இருதயம், தேவனை துதிக்க மகிமைப்படுத்தக்கூடிய உணர்வுள்ள இருதயம், தேவனுடைய சிந்தனையை புரிந்து கொள்ளக்கூடிய இருதயம், தேவன் என்ன சொல்ல வர்றாருங்கிறத கேட்கக்கூடிய உணர்வுள்ள இருதயம் நமக்கு உண்டாகணும் அப்படிங்கிறத தேவன் அதிகமாய் விரும்புறாரு. ஆகவே சிந்தையில வீணரான அனுபவங்கள் அந்த உணர்வு இருக்குன்னா அதுல இருந்து இன்னைக்கு நம்ம வெளியே வரணும். நமக்கு தெரியும் இது வீணான காரியம், இது நம்ம வீணராய் மாற்றுகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதை கலைந்து போடுவதற்கு தூக்கி எறிவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. எபிரேயர் புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொன்னது போல பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தள்ளி விட்டு அதை ஒதுக்கி தூர எரிஞ்சிட்டு நம்மை உணர்வுள்ள இருதயத்தை நமக்குள்ள தருகிறவரிடத்தில் வர நம்ம பழகும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராயிருக்கார். ரெண்டாவது, ஓசியா புஸ்தகத்துல நாம வாசிக்கும் போது ஓசியா அதனுடைய 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது. ஓசியா 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தங்கள் குற்றங்களை உணர்ந்து அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடி மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய் விடுவேன். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. போதும். இத சொல்லப்பட்டிருக்கு, தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய் விடுவேன் அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்கு. நல்லா கவனிங்க. ரெண்டாவது, நாம உணர்வுள்ள இருதயம் உடையவர்களா மாறணும் அப்படின்னா நாம ஒன்று ஆராய்ஞ்சு பார்க்கணும். நான் என்ன குற்றங்களை செய்கிறவனா இருக்கிறேன்? குற்றம் செய்யாத மனுஷன் யாருமே இல்லை. குற்றம் செய்யாத மனிதர்கள் யாருமே இல்லை. எல்லாரும் ஏதாவது ஒரு குற்றங்களை நம்ம செய்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏதாவது ஒரு குற்றங்களை செய்து கொண்டு இருக்கிறவங்களே இருப்பாங்க. யாருக்குமே தெரியாம, யாருக்குமே அதை வெளிக்காட்டாம சில காரியங்கள் மறைமுகமா செய்யப்பட்டு கொண்டே இருக்கும். ஆனா வசனம் சொல்லுது, அப்படி குற்றங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம். ஆனால் என்னுடைய குற்றத்தை நான் பெருசுப்படுத்தாம என்னை நானே சமாதானப்படுத்தி கொண்டு என்னை நானே நான் திருப்திப்படுத்தி கொண்டு இதுல இருந்து நாளைக்கு வந்துடலாம், நாளைக்கு மறுநாள் வந்துடலாம், இல்ல அடுத்த மாசம் வந்துடலாம், இல்ல அடுத்த வருஷத்துல நான் இதுல இருந்து வெளியில வந்துடலாம், இப்படி என்னை நானே நான் சமாதானப்படுத்தி கொண்டு வாழுகிற வாழ்க்கை என்னத்தை நமக்குள்ள கொண்டு வருதுன்னா உணர்வில்லாத இருதயத்துக்குள் நம்மை தள்ளுகிறது. இன்னைக்கு நம்ம சிந்திச்சு பார்க்கணும், நான் என்ன குற்றங்களை, நான் என்ன பிழை, என்ன தவற என் வாழ்க்கையில நான் செய்து நான் தேவனுடைய பிள்ளையா உணர்வுள்ள இருதயம் உடையவனாக இல்லாமல் போனதற்கு காரணம் என்ன என்பதை ஒரு விஷயம் நம்ம ஆராய்ந்து பார்த்து அதை உணர்ந்து அவருடைய முகத்தை தேடுவதற்கு நாம திரும்புவோமானா, அவருடைய முகத்தை தேடுவதற்கு நாம ஒருமனப்படுவோமானா ஆண்டவர் மறுபடியும் நமக்குள்ள உணர்வுள்ள இருதயத்தை கட்டப்படுவோம். நீங்க வேதத்துல வாசித்து பாத்தீங்கன்னா 51ஆம் சங்கீதத்துல தாவீது அழகாக ஒரு காரியத்தை சொல்லுவாரு. தன்னை உணர்ந்து பார்த்து ஒரு காரியத்தை 51ஆம் சங்கீதத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அவருடைய பாவத்தை அறிக்கையிடுகிற ஒரு சங்கீதமாக இதை நம்ம எல்லாரும் வாசிக்கிறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதம். அதுல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு 9ஆம் வசனம், என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் முதல் முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி எள்ளும். 10ஆம் வசனம், தேவனே சுத்த இருதயத்தை என்று சிருஷ்டியும் நிலைவரமான ஆவி என் உள்ளத்திலே புதுப்பியும். 11ஆம் வசனம், ஒரு சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் ஒரு பரிசுத்த ஆவி என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இருக்கும் அப்படின்னு சொல்றார். உணர்கிறார், எனக்குள்ள என்ன குற்றம் இருக்குன்னு உணர்றார், எனக்குள்ள என்ன தவறு இருக்குன்னு உணர்றார். அதை உணர்ந்து ஆண்டுடைய சமூகத்துல வருவதற்கு, அவரை தேடுவதற்கு ஒருமனப்படும் போது, ஒருவேளை கர்த்தர் சில வார்த்தைகள் மூலம் நம்மோட பேசும்போது நமக்குள்ள அந்த ஒரு தொடுதலை கர்த்தர் கொடுப்பாரு. ஆனா ஆண்டவரோடு இசைஞ்சிடணும், ஆண்டவரோட வந்துடணும் அப்படிங்கிற ஒரு தொடுதலை ஆண்டவர் கொடுப்பாரு. அந்த நேரத்துல அப்படியே நாம அர்ப்பணித்து வருவோமானா நம்மை ஆண்டவர் மறுபடியும் அவருடைய கரத்துக்குள்ளே நம்மை மறைத்து கொள்ள அவர் போதுமான கர்த்தராய் இருக்கிறார். ஆகவே
நமக்குள்ள குற்றங்களை உணர்ந்து பார்த்து அவருடைய சமூகத்தை தேடுவதற்கு நம்ம என்னைக்கு முற்படுறோமோ, என்னைக்கு நம்ம தயார்படுகிறோமோ, அப்பவே ஆண்டவர் நமக்குள்ள அவருக்கு பிரியமான உணர்வுள்ள இருதயமா இந்த இருதயத்தை அவர் மாற்ற போதுமானவராய். நல்லவர். மூன்றாவது ஒரு காரியத்தை நாம் சிந்திக்கலாம். உபாகம புஸ்தகம் அதனுடைய 32ஆம் அதிகாரம் அதனுடைய 29ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கு. 32ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர்கள் ஞானம் அடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்து கொண்டால் நலமாயிருக்கும் என்றார். நல்லா கவனிங்க. மூணாவது சொல்லப்பட்டிருக்கிறது, தங்கள் முடிவை சிந்தித்து கொண்டால் நலமாயிருக்கும். ஞானம் அடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்து கொண்டால் நலமாயிருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மூணாவது, நம்முடைய வாழ்க்கையில நாம் எதை உணர வேண்டும், எதை சிந்திக்க வேண்டும் அப்படின்னா, நம்முடைய முடிவை சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம இப்ப இருக்கிற கரண்ட், அதாவது இப்போ இருக்கிற சூழ்நிலையில நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம எப்படி ஜெபிக்கிறோம், நம்ம எப்படி ஆராதிக்கிறோம், நம்ம சபை கூடுதல்ல எவ்வளவு நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்கிறோம், தேவனுடைய ஆலோசனையை கேட்பதில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளோடு கூட நாம தேவனோட பிள்ளைகளோடு கூட ஆலோசனை செய்வதில், அவர்களோடு நல்ல கனெக்டிங்ல இருப்பதில், தேவனுக்கு பிரியமான காரியத்தை நம்ம செய்வதில் நம்ம அதிக நேரத்தை கொடுக்கிறோமா, இல்ல இதற்கு எதிர்மறையான காரியங்களின் மேல அதிகமாக ஈடுபாடு உள்ளவங்களா இருந்து நம்முடைய முடிவை நாம் சிந்தித்து பாராமல் காலம் ஓடுது நம்மளும் ஓடுவோம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருக்கிறோமா, சிந்தித்து பார்க்கணும். இப்படி நம்ம இருந்தோம்னா நாளைக்கு நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய லைஃப் எப்படி மாறும். அதிகமா சபையில நான் சொல்லக்கூடிய ஒரு காரியம், நான் வாலிப நாட்களில, நான் வாலிப பருவத்துல இருக்கும்போது அதிகமாக தேவ சமூகத்துல ஜெபித்த அந்த ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்து இன்னைக்கு ஊழியத்துல இன்னைக்கு நான் சந்திக்கிற எத்தனையோ பிரச்சனைகளில கர்த்தருடைய கரம் அற்புதமா நடத்துகிறத நான் உணர்கிறேன். ஆகவே நான் அநேக வாலிபர்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னன்னா, வாலிப நாட்களில நீங்க அதிகமா தேவ சமூகத்தை நாடுங்க, தேவனுடைய சமூகத்தை விரும்புங்க, தேவனோடு கூட நேரத்தை செலவிட பழகுங்க, நல்ல ஆவிக்குரிய தலைவர்களோடு, நல்ல ஆவிக்குரிய மூத்த போதவர்களோடு நல்ல ஒரு ஐக்கியம் வைத்துக்கோங்க, நல்ல ஆலோசனைகளை கேட்டு உங்களை பலப்படுத்திக்கோங்க, நல்ல அனுபவங்களை கற்றுக்கொள்ளுங்க. அது உங்க எதிர்கால வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். உங்க முடிவு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும், உங்க முடிவு ரொம்ப நன்மையா இருக்கும், உங்க முடிவு அநேகரை உருவாக்கக்கூடியதா இருக்கும். அதாவது நம்ம முடிவு நமக்கு மட்டும் ஆசீர்வாதமா இருக்கும்னு நினைக்க கூடாது, நம்மளும் ஆசீர்வாதமா இருக்கணும், நம்மோடு கூட பழகிறவங்க, நம்மை சார்ந்தவங்களுக்கும் நம்ம பிரயோஜனமானவர்களா மாறணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆகவே நம்முடைய முடிவை சிந்தித்து பார்க்காம நம்ம பாட்டு வாழக்கூடாது, நம்ம பாட்டு ஓடக்கூடாது. ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் என் முடிவு, நான் இப்படி இருந்தோம்னா எப்படி இருக்கும், நான் ஜெபம் பண்ணோம்னா என் முடிவு எப்படி இருக்கும், நான் தேவ சமூகத்துல நான் காத்திருந்தோம்னா என் முடிவு எப்படி இருக்கும், நான் இவ்வளவு குறைவா இருந்தோம்னா என் முடிவு எப்படி இருக்குங்கிறத சிந்தித்து பார்ப்பதற்கு என்னைக்கு நாம முற்படுறோமோ அப்போ நம்ம உணர்வுள்ள இருதயத்தை உடையவர்களாக மாறுவதற்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஆகவே முடிவை சிந்தித்து பார்க்கணும். ஞானம் அடைந்து உணர்ந்து நம்முடைய முடிவை நாம சிந்தித்து பார்க்க பழகும் போது நம்முடைய வாழ்க்கைக்கு நலமாக இருக்க கர்த்தர் நமக்கு மாற்ற போதுமானவராக இருக்கிறார். கடைசி ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். சங்கீதம் 119ஆம் சங்கீதம் அதனுடைய 104ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கு, ஒரு கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழியையும் வெறுக்கிறேன் அப்படின்னு அந்த சங்கீதக்காரன் சொல்றாரு. நான்காவதாக, பொய் வழிகளை வெறுக்கிற அனுபவத்தை நாம எப்போதுமே தெரிஞ்சுக்கணும். இந்த வாலிப பிராயத்துல நம்ம எந்த அளவுக்கு பொய்யான காரியத்தின் மேல நாட்டம் செலுத்தாம, இன்னைக்கு உலகம் முழுசும் எது ரொம்ப ஹைலைட்டா இருக்குன்னு சொன்னா பொய் தான் ரொம்ப ஹைலைட்டா இருக்கு. எதுல எடுத்தாலும் பொய் தான் இன்னைக்கு டாப்ல இருக்கு. பொய்யினாலதான் மனுஷன் இன்னைக்கு வஞ்சிக்கப்படுறான், பொய்யினாலதான் மனுஷன் உலகத்துக்குள் ஈர்க்கப்படுகிறான். மாயமான, அதாவது மாயையை கொண்டுதான் இன்னைக்கு பிசாசு ஜனங்களை தம் பக்கம் இழுத்துக்கிட்டே இருக்கான். நீ இப்படி இருந்தானா, நீ இப்படி தெளிவா தெரியுமா, உன் லைஃப் எப்படி பார்ப்பாங்க தெரியுமா, அது ஒரு மாய பிம்பம், பொய்யான ஒரு பிம்பம். ஏன்னா வசனம் சொல்லுது, பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். நம்முடைய தேவன் அப்படி அல்ல, அவர் நீதி உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர், அவர் உண்மையை நம்முடைய வாழ்க்கையில சொன்னவர், உண்மையை செய்யக்கூடிய தேவனாய் இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற
ஒவ்வொரு உத்தரவும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம் ஆராதிக்கிற கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் எப்பவும் உண்மையை தான் பேசுவாரு, அவர் உண்மையை தான் விரும்புவாரு, அவர் உண்மையை தான் செய்கிறவராக இருக்கிறார். ஆனா நம்ம வாழ்க்கையில ஏன் பொய் நம்மளை மேற்கொள்ளுது? இன்னைக்கு உலகத்துல நாம ஒவ்வொரு நாளும் வாழும்போது நம்ம எவ்வளவு பொய் சொல்றோம்னு என்னைக்கா நம்ம சிந்திச்சு பாக்குறோமா? பொய்யை வெறுக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்துக்கு நாம முதலாவது வர்றதுக்கு முன்னால எந்த அளவுக்கு பொய்க்குள் நம்ம வாழ பழகிட்டோம், பொய்யான வாழ்க்கைக்குள் இன்னைக்கு உழந்து கிடக்கிறோம், அதை நம்ம சிந்திக்கணும். இன்னைக்கு பொய்ய பேசுறத ஒரு என்ன சொல்றது, வாழ்க்கையின் முறையாயிட்டு, வாழ்க்கையோடு சேர்ந்த முறையாயிட்டு. குடும்பத்துல, தாய் தகப்பனிடத்துல, சகோதரிடத்துல, வேலை செய்கிற இடத்துல, சபையில, போதகரிடத்துல, தன்னோடு இருக்கிற சகோதரிடத்துல பொய்ய இன்னைக்கு சரளமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு என்னைக்கு நாம வெறுக்க ஆரம்பிக்க போறோம்? என்னைக்கு நாம வெறுப்போம்? என்னைக்கு நாம வெறுக்கிறோமோ, சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். பொய்யான வழிகளை நான் வெறுக்கிறேன். பொய்யான வழிகளை வெறுக்க 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 தேவனை துதிக்கவும் தேவனை மகிமைப்படுத்தவும் தக்கதான உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் எனக்கு கொடுக்கிறார். அந்த அனுபவத்தை அவர் கொடுக்கிறார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே இந்த அருமையான இந்த ஜெப வேளையில, இந்த 1 மணி நேரம் இந்த ஜெப வேளையில உங்களோடு பேசுவதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன். இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உணர்வுள்ள இருதயம் ஒவ்வொருவருக்கு அவசியம். உணர்வுள்ள இருதயம் நமக்கு ரொம்ப அவசியமாய் கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே நாம் எல்லாரும் உணர்வுள்ள இருதயத்தோடு, சிந்தையில ஈனராய் இராம, குற்றங்களை ஆராய்ந்து உணர்ந்து நம்முடைய முடிவை சிந்தித்து பார்த்து பொய் வழியை வெறுத்து நம்ம வாழ பழகோம்னா கர்த்தர் இந்த வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்வாரு. மறுபடியும் இந்த ஜெபத்துல இணைந்திருக்கிற எல்லாரையும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துறேன். இந்த எதிர்காலங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களோடு பேசுவதற்கு கர்த்தர் கொடுத்த நல்ல சந்தர்ப்பத்துக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்காக இந்த ஊழியர்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய நாமம் ஆமென். Thank you pastor for your message. இந்த நாளிலும் கூட நம்ம மத்தியில பேசின பாஸ்டருக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர் பேசின ஒரு வார்த்தை என்னன்னா, உணர்வுள்ள இருதயத்தை தேவன் என்ன செய்கிறார், விரும்புகிறார். அம்மன் வாலிபர்களாக இருக்கிற நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு உணர்வுள்ள ஒரு இருதயம் என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும். இன்னைக்கு மொபைல் ஃபோன் வந்ததிலிருந்து அநேகருடைய வாழ்க்கை என்ன ஆயிடுச்சுன்னா பின்வாங்கி போய்விட்டது. அநேகருடைய வாழ்க்கையில பின்மாற்றம், ஜெபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை. இன்னைக்கு நானும் ஜெரால்டனும் பேசிட்டு இருக்கும்போது நாங்கள் சிந்திக்கிறோம் அப்படின்னா, ஆரம்பத்தில் நடந்த அந்த யூத் மீட்டிங், வாலிபர் கூடுகை எல்லாம் நிறைய வாலிபர்கள் என்ன செய்வாங்க, தன்னைத்தானே அர்ப்பணிப்பாங்க, ஊழியத்துக்குன்னு அர்ப்பணிப்பாங்க. ஆனால் இன்னைக்கு அடுத்த ஜெனரேஷன் என்ன செய்யலை, இல்லை ஊழியத்துக்குன்னு வரக்கூடியவங்க, ஒப்பு கொடுக்குறவங்க இல்லைன்னு சொல்லி நாங்கள் ரொம்ப கவலைப்பட்டு பேசி கொண்டு இருந்தோம். என பிரியமான தேவ பிள்ளைகளை, இந்த வாலிபர் கூடுகை ஒவ்வொரு வாரமும் நடக்குது. இந்த வாலிபருக்கு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வாலிபர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், நிறைய பேர் இதில் ஜாயின் பண்ணி விடுங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போதும் கூட நம்ம மத்தியில் இருக்கிற ஜெரால்டனை ஒரு சிறிய அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி அப்படி நம்ம ஜெபம் பண்ணி முடிப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிட்டத்தட்ட இந்த ஜெபம் ஆரம்பிக்கப்பட்டு 1.5 மாதம் கடந்துட்டு பல பேர் வர்றாங்க, அதில் ஜாயின் பண்ணுறாங்க, அப்படியே கடந்து போகிறாங்க. இன்றைக்கி உங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லை அப்படின்னா உங்களுடைய வீடியோவை எல்லோரும் ஆன் பண்ணுங்கள். யார் யார் இருக்கீங்கன்னு தெரிந்து கொள்வோம். ஒருத்தர் அறிந்து கொள்வதற்கும் அவங்களுக்கு ஜெபிப்பதற்கு ஏதுவாக இருக்கும். முடிஞ்சால் நீங்கள் மைக் ஆன் பண்ணி உங்களுடைய பெயரை, நீங்கள் எந்த ஊர்லேருந்து இதில் ஜாயின் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்கன்னா நாங்களும் தொடர்ந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு, தொடர்ந்து ஜெபிக்கிறதுக்கு இது ஏதுவாக இருக்கும். முடிந்தால் எல்லாருமே மைக் ஆன் பண்ணலாம். வீடியோ ஆன் பண்ணுங்கள், மைக் வேண்டாம். வீடியோ ஆன் பண்ணி மைக் ஆன் பண்ணி உங்கள் ஸ்தோத்திரம், உங்கள் பெயர்களையும் உங்கள் ஊர்களையும் சொன்னீங்கன்னா அது நல்லாயிருக்கும். சொல்லுங்கள். எனக்கு சில பேரை தெரியுது, சில பேரை தெரியல. கிங்ஸ்லி மச்சான் இருக்காப்புல, அர்ச்சனா பாப்பா தெரியும், ஸ்ரீராம் மச்சான் கத்திரி ஸ்தோத்திரம். செல்வா அப்படின்னா யாரு? பாப்பா தானா? சரி. உனக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னாலும் ஓகே தான். வேறு தெரியாத யார் இருந்தாங்கன்னா கொஞ்சம். கனினா யார்? கனி
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாத்துக்கும் இந்த நாளில் ஜெபத்தில் இணைந்த உங்கள் யாவரையும் நானும் செல்லகுமார் வாழ்த்துக்கிறோம். தொடர்ந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை அறிமுகப்படுத்துங்க. ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. தம்பி செர்லின், அது என்னுடைய தம்பி. ஸ்ரீராம் ப்ரோ, பிரைஸ் லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மைக் ஆன் பண்ணிக்கோங்க. எங்கேருந்து பேசுகிறீங்க? மைக் ஆன் பண்ணிக்கோங்க ப்ரோ. நல்லா இருக்கும் அந்த டெக்கு. ஓ, சரி 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 சரி. ஓகே 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 ஓகே. நல்லாயிருக்கும் அந்த டெக்கு. நல்லாயிருக்கும் சார், நல்லாயிருக்கும். தொடர்ந்து வாரம் அட்டன் பண்ணுங்கள். சரி, அவங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு இதை அறிமுகப்படுத்துங்க. ஸ்தோத்திரம். வேறு ஏதாவது கமாண்ட் இருந்துச்சு இதை இப்படி பண்ணலாம் அப்படின்னாலும் நீங்கள் சொல்லலாம். ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றி 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 பிரதர். பேசலாம். ஆஷா இருக்காப்புல, அது என் ஒய்ஃபு. ஜெரால்டன் பேர் இருக்கும். ஓகே, செல்லகுமார் ஒய்ஃபு ஜெனின்னு பேர் இருக்குது. ஜெனி தானடா? செல்வாவா? எல்லோரும் அக்கா தங்கச்சி எல்லாம் ஒன்று போல் இருந்தேண்ணா. செல்வா. அக்கா தங்கச்சிலாம் ஒன்று போல் இருந்தேண்ணா. செல்வா, ரைட்டு. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸ்தோத்திரமா. எல்லோரும் தொடர்ந்து. ரமேஷ்னா யார் இதில்? ரமேஷ் தானே? வேறு பேரா? ஜென்சியா ஃப்ரெண்டா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரமா. நல்லா இருக்கீங்களா? அமெரிக்காஸ்தர் வேலை பார்க்குற பாப்பாவா? அமெரிக்கன் ஆஸ்பத்திரியில் வேலை இல்லையா? ஓகே ஓகே ஓகேம்மா. தொடர்ந்து வெள்ளிக்கிழமை. ஓகேம்மா தொடர்ந்து வெள்ளிக்கிழமை ஜெபங்களுக்கு வாங்க, சரியா? ஓகே, உங்கள் நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. ஓகே, ஸ்தோத்திரம். நம்ம ஜெபம் செய்து வேறு யாரையும் உடல் நினைக்கிறேன். ஸ்ரீராம் பிரதர் பிஸியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். தம்பி செர்லினும் பிஸியாக இருக்கான்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உங்களுடைய நாங்கள் அனுப்புகிற லிங்கையும் அந்த ஃபோட்டோவையும் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வைங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஷேர் பண்ணுங்கள், சரியா? தொடர்ந்து ஜெபித்து இந்த ஜெபத்தை நிறைவு செய்யலாம். என்னுடைய மனைவி ஆசா ஜெபிப்பாங்க. ஜெபித்து அவங்க ஜெபம் பண்ணி முடித்த பிறகு நம்ம என் ஆத்மா கர்த்தருக்கு ஸ்தோத்திரி சொல்லி நாம் இந்த கூட்டத்தை நிறைவு செய்வோம். ஆசா ஜெபிக்கலாம். நல்ல கர்த்தாவே, இந்த நல்ல நேரத்திற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்டதான ஒரு நல்ல ஆண்டவரே வாய்ப்பை ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே ஆண்டவரே வந்திருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அதிகமாய் நீர் ஆசீர்வாதமாய் நீர் ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே நன்கல்ல ஆண்டவரே நாங்கள் ஜெபங்கள் ஆண்டவரே நன்களை பாடுங்கள், ஆராதனைகள், வார்த்தை பகுதிகள் எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதம் அப்படிப்பட்டதான ஒரு நல்ல உணர்வுள்ளதான நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா, நாங்களுடைய பாவத்தை விட்டு ஆண்டவரே இந்த உலகத்துக்குரியதான சிற்றின்பங்களை விட்டு ஒரு நல்ல இறுதிக்கு வருகிறதான நாட்களிலே ஆண்டவரே இதில் ஆண்டவரே நன்களை வாலிபர்களுக்கும் எங்களுக்கும் ஆண்டவரே நீர் தருகிற நல்ல கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இதன் மூலமாக ஆண்டவர் இந்த தேசம் எங்கும் ஆண்டவரை இருக்கிறதான ஒவ்வொரு வாலிபர்களுக்குள்ளதாக ஆண்டவரது ஜெபம் ஆண்டவரை நாங்கள் அநேகர் ஆண்டவரை இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்காக அநேகர் இன்னும் ஆண்டவரை ஏதுவாய் காணப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளிலேயும் ஆண்டவரை நன்களை பாடல் பகுதிகள், ஆராதனை பகுதிகள், ஆண்டவரே நன்களை ஜெப பகுதிகள், ஆண்டவரே நன்கள் அதுபோல உங்களுடைய வார்த்தை பகுதிகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் கொடுத்ததான ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை நீர் அதிகமாய் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களை கரம் கொடுத்து நீர் வழிநடத்துங்க. ஏசப்பா இன்னும் ஆண்டவரை உமக்காய் அதிகமாய் எழுப்பி பிரகாசிக்கிறதான நல்ல கிருபைகளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் தந்திட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வருகிறதான நாட்களில் ஆண்டவரே இந்த கூட்டமானது பதவி பெருகத்தக்கதாக தேவ ஆவியானவர் இந்த நாட்களில் கிருபை செய்கிறார்.
ஆண்டவரே இதற்கு முன்னோடியா இருக்கிறதான ஆண்டவரே தேவ பிள்ளைகளை உடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே அவர்களை இன்னும் அதிகமாய் நீங்க உற்சாகப்படுத்துங்க. ஆண்டவரே இன்னும் அதிகமான ஆண்டவரே தூண்டுதலை கட்டிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உடைய கரத்திலே நாங்கள் தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். வருகிறதான வாய்ப்புகளை சந்திக்க நீங்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே அந்தந்த இடங்களிலே பத்திரமாய் நீங்க பாதுகாத்து ஆசீர்வதிக்கணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம், தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் ஆசீர்வதிக்கிறோம். பாதங்கள் கேட்கும்போது ஜெபத்தை நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாள் ஒருபோது மறவாதே. ஆமென் ஆமென். எல்லாருக்கும் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பேசலாம். தேங்க்யூ. பாய்.